பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி அன்று கன்னியாகுமரிக்கு வருகை தர இருக்கின்றார். அவரது இந்த வருகை மிக முக்கியத்துவம் கொண்டதாக மாறியிருக்கின்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழியை உலகின் தொன்மையான மற்றும் சிறப்பான மொழி என போற்றி தனது உரைகளில் தொடர்ந்து பாராட்டி வருவதும், தமிழ் இலக்கிய கருத்துக்களை சர்வதேச மேடைகளில் மேற்கோள் காட்டுவதும், காசி தமிழ் சங்கம் போன்ற நிகழ்வுகள் மூலம் தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது நாடறிந்த ஒன்று. அதேபோன்று முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட என்டிஏ ஆட்சியில் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டு உள்ளதும் மத்திய அரசின் தமிழ்நாட்டின் மீதான கவனத்தை எடுத்துக்காட்டுகின்றது. மத்திய அரசு நிதி தரவில்லை, மாநில உரிமைகளை பறிக்கிறது என மேடைகளில் கூறும் திமுக அனைத்து மத்திய அரசு நலத்திட்டங்களிலும் தங்கள் பெயர்களை பதித்து மக்கள் மனதில் எதிர்ப்பு அலை உருவாக்க நினைத்தாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். பிரதமர் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு பலமுறை பயணம் மேற்கொண்ட போதிலும் தேர்தலை ஒட்டி நிகழும் அவரது பயணங்கள் தனி கவனம் பெறுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது தென் தமிழகத்தில் அவரது வருகை நிச்சயம் மக்களின் அமோக வரவேற்பை பெறப்போவதாகவும், கர்மயோகி விவேகானந்தரை போற்றும் குமரி மக்கள் நமது காலத்தில் நாம் நேரடியாக பார்க்கும் கர்மயோகி மோடி அவர்களை உற்சாகமாக வரவேற்க தயாராகி விட்டதாகவும் கள நிலவரங்கள் கூறுகின்றன. இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு மாநிலம் முழுவதும் அதிகரித்திருக்கின்றது. கடந்த கால திமுக அரசின் மோசமான நிர்வாகம், போலி வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு என மக்கள் அதிருப்தி அடைந்து இருப்பது ஒரு காரணம். ஆனால் மக்களுக்கு நலத்திட்டங்கள் சரிவர கிடைக்கவும், மாநில வளரவும் மத்திய அரசுடன் நல்லிணக்கணம் கொண்டு இருக்கும் மாநில அரசு அமைப்பதே ஆரோக்கியமானது என மக்கள் முடிவெடுத்து விட்டதால் நிச்சயமாக இந்த முறை என்டிஏ கூட்டணி மொத்தமாக தமிழகத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உருவாகி இருப்பதாக கணிப்புகள் கூறுகின்றன. இந்த முறை மோடி அவர்களின் உரை குமரியை புத்துணர்ச்சி அடைய செய்வதோடு அந்த உற்சாக அலை தமிழகம் எங்கும் பரவி தாமரையை மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் என்பதிலும் ஐயமில்லை.